வணக்கம். உங்க பதவிக்கு ஒரு வணக்கம், உங்க திமிருக்கு ஒரு வணக்கம், எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வணக்கம். என்னடா திடீர்னு இவ்வளோ மரியாதை கொடுக்குறேன்னு பார்க்குறியா? நான் இங்கே வரும்போதெல்லாம் ஒழுங்கா போடு, மரியாதையா போடுன்னு விரட்டுவே இல்லை. அதுதான். இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க? ஹலோ ஹலோ, நான் உன்னை பார்க்க வரல, என் பொண்ணை பார்க்க வேண்டாம். ஆல் ஆஃப் யூ ஷட் அப். ஓகே மாயா, மாயா. இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுறீங்க? மாயா, அப்பா மாயா. அப்பா அப்பா அல்ல, நீ வா செல்ல செல்ல. நான் ஒன்ன பார்க்கறதா வந்தேன். ஏன்பா டான்ஸ் ஆடுற? இல்லையே, நான் ஸ்டடியா தானே இருக்கேன். உங்ககிட்ட பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் இல்லடா செல்லம். அப்பா பர்ஃப்யூம் போட்டிருக்கேன், பர்ஃப்யூம். இப்ப கூட குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அதான் வைக்க எல்லாம் மாநில தெரியல, சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்கேன். என் கவலை மறக்க நான் குடிக்கிறேன். இது என் பொண்ணு மேல எனக்கு இருக்க பாசம், அது நீ தலையாட செல்ல. பேட்ஸ்மேனா நான் சரி போடுறேன். பேட்ஸ்மேன் போயிடுச்சு. மாயா செல்ல, இனிமே என் பொண்ணு எங்கே இருக்காளோ அங்கே தான் நானும் இருப்பேன். என்னையிலேருந்து என் பொண்ணுக்கு நான் தான் வாட்ச்மேன், செக்யூரிட்டி, ஃபாதர், வாட் ஃபாதர், ரோல் மாடல், எல்லாமே நான் தான். அந்த அளவுக்கு பொறுப்பு வந்துருச்சா? அப்ப நான் எதுக்கு இருக்கேன்? செத்தா போயிட்டேன். நீ இருந்தும் இல்லாத மாதிரி தானே. பொறுப்பு இல்லாமல் என் பொண்ணை தொலைச்சிட்டியே. இனிமே உன்னை எப்படி நம்புறது? உன்னை நம்பி எப்படி விடுறது? அதான் இனிமே என் பொண்ணுக்கு காவலா நான் இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என் செல்லக்குட்டி, இனிமே அப்பா உங்களோட தான் இருப்பேன். உனக்கு சந்தோஷம் தானே? ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ். உன் மேலே ப்ராமிஸ், அம்மா மேல ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ். இனிமே எங்கதான் இருக்கணும்? அப்புறம் என் கூடவே இருக்கணும். எனக்கு கதெல்லாம் சொல்லணும், என்ன தூங்க வைக்கணும், என்னோட சாப்பிடணும், அப்புறம் என் கூட விளையாடணும். சரியா? என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. எங்கேயும் போக மாட்டேன். பார்த்தீல, இதுக்கு பேர் தான் நீ பாசம். அது பார்க்குறப்ப வயிற்றுல இருக்குல்ல, இருக்கும். எந்த அளவுக்கு எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறையோ அந்த அளவுக்கு பாசம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் விதி. இவ அப்பாவி, நடிப்புக்கும் வேஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கா. இல்ல, இப்பவும் சொல்றேன், இது வேஷம் இல்ல, உண்மையான பாசம். நீ தினமும் பார்த்துக்கிற, நான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து பார்க்குறேன். அதுக்கு எப்படின்னா, நான் தினம் வந்தா உன் நிலம் என்ன ஆகும்? இப்ப நான் சரின்னு சொன்னா போதும், என் செல்ல என் கூடவே வந்துடுவா. அப்புறம் உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, நீ அனாதை ஆயிடுவாம்மா. அத நீங்க சொல்றீங்களா? ஆம்பளைங்கிற தகுதி மட்டும் இல்லனா அங்கே இல்லாம இங்கே இல்லாம எப்பவோ நீங்க அனாதையா இருப்பீங்க. அது என் கதை, என் கதையை நான் பார்த்துக்கிறேன். உன் கதையை பற்றி பேச. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரியும், எதுக்கு இந்த அஸ்திவாரம்னு தெரியும். இப்ப என்ன வேணும் அதை சொல்லுங்க. அதை பத்தி உனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன், பார்த்தா? அப்போ
பணம் கேட்டு தான் வந்திருக்கீங்க. எஸ் எஸ் ஒரு 48,000 பிரச்சனை இருக்கு. அது மேற்கொண்டு செலவு ஒரு 10,000 ரூபா அந்த போடும், நான் அமைதியாகிடுவேன். மொத்தம் 50,000. டிட் யூ சீ? இனிமே நான் பணமும் தர மாட்டேன், உங்க கண்ணுல என் பொண்ணையும் காட்ட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போவேன். என் பொண்ணை என்கிட்ட காட்ட மாட்டாங்கன்னு உன் மேலே கேஸ் போடுவேன். அதுக்கு முன்னால அதே கேஸ உங்க மேல நான் கொடுக்க போறேன். என்ன? நான் ஒரு டைவர்சி, சட்டப்படி விவாகரத்து ஆனவ. ஆனா என் முன்னாள் புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்றான், தப்பா நடந்துக்கிறான், டாரஸ்மெண்ட் பண்றான்னு கேஸ் கொடுத்தா என்ன ஆகும் தெரியல? முட்டிய பேத்து 3 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. எப்படி வசதி? நீங்களா போறீங்களா இல்ல கேஸ் கொடுக்கவா? என்ன ஏதோ பேசிட்டு இருக்க? உங்கள மாதிரி பிளாக்மெயில்லாம் எனக்கு பண்ண தெரியாது. சொன்னா செஞ்சிருவேன். இன்ஸ்பெக்டருக்கு இப்பவே போனை போட்டு என் புருஷன் வீட்டுக்கு வந்து தனியா இருக்கிற என்கிட்ட. என்னடி இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. இப்படி ஒரு அசிங்கமான கேஸ் உண்மையிலே கொடுப்பியா நீ? இப்ப அதை தான் பண்ண போறேன். 10 நிமிஷத்துல போலீஸ் வந்து அள்ளிட்டு போகும். நிறுத்து. உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் இப்போ வீட்டை விட்டு வெளியே போனேன், அவ்வளோதானே. போவேன்னு சொல்லி டீசெண்டாக போயிடான். அதை விட்டு எதுக்காக போலீஸ் அதுன்னு ரிஸ்க் எடுக்கிற? சரிடா, நான் வரேன்டா. அப்போ ஒன்றும் இல்லைடா, அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரடா செல்லம். திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்க யோசிக்கவே மாட்டேன். கேஸ போட்டு அலைய வச்சிருவேன். செய்வ, நீ கண்டிப்பா செய்வ. நீ தான் ராட்சசியாச்சு. அதனாலதான் உன்னால வாழ பிடிக்காம அன்னைக்கே ஓடிட்டேன். இப்பவும் அதையே பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். போய் தொலைங்க. நீ நல்லா இருக்க மாட்டே, நீ நல்லாவே இருக்க மாட்ட. இந்த காலத்துல நல்லவங்க கொடுக்கிற சாபமே பலிக்கிறது இல்ல. போங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஆமா செல்லம், நான் வரேன்டா. நீ வேற நேரம் காலத்து அம்மா போலீஸ் பாருங்க. நான் வரேன்டா, வரேன். சொல்ற பேச்சு கேளு. டைம் ஆச்சுல. வந்து தூங்கு. இத பாரு, இத பாரு, சொன்னா கேட்கணும். அம்மா வா. ஏய் ஓட்டனா. அடிப்பியா? அடிப்பியா? இந்த அடிச்சுக்கோ. அம்மா இந்த அடிச்சுக்கோ. ஏய் அம்மா அடிச்சுக்கோ. அம்மா நீ இப்படி அடம் பிடிச்சினா அம்மா நான் என்ன பண்ணுவேன்? நான் பேச்சுக்கா. அம்மா இது பாரு. அம்மா தெரியாம பண்ணிட்டேன். இது பாரு அம்மா, சாரி கேக்குறேன். சாரிடா செல்லம், சாரி. நான் பேச மாட்டேன். ஐயோ அம்மா, அம்மா, அம்மா இது பாரு. அம்மா அம்மா கதவை தர முடியாது. என்னம்மா இது? அம்மா தான் சாரி சொல்லிட்டேல, கதவை தரடா செல்லம். யாரும் உள்ள வராதீங்க, நான் தனியா தான் இருப்பேன். அம்மா சொன்னா கேட்கணும். கதவை தர. அப்ப தூங்கறதுக்கு அம்மா வேண்டாம்? வேணாம். அம்மோ அம்மோ என்னம்மா இது? கதவை தரமா. இப்ப முதல்ல என்ன மலரிவா? அம்மோ நிப்பா. பாப்பா, அம்மா போயிட்டாங்கடா. நான் மலரக்கா கதவை தர. நிப்பா முதல்ல. பாப்பா கதவை தர. பாப்பா சார், நான் லோன் கட்ட போனது உண்மைதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது கிடைக்கலங்கிறதுக்காக அந்த பொண்ணை கடத்துற அளவுக்கு நான் சீப்பானவன் இல்லை சார். எங்க அம்மா என்ன அது மாதிரி வளர்க்கல சார். அள்ளி கொடுக்குறேன், இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் சொன்னப்போ இல்ல இல்ல இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பகவான் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் யுகி, எல்லா வெங்காயத்தை அவர் பார்த்து பாருன்னு சொன்னீங்க. எனக்கு பணம் வந்தாகணும், இல்ல பொம்பளையும் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கெட்டுடும்.
மா இந்த மாத்திரையை போட்டு தண்ணியை குடி, நான் போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். இந்தா. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. இதுக்கு மேலே மாத்திரை சாப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன்? மா மாத்திரை சாப்பிடாம இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? முதல்ல மாத்திரையை போடு. போட்டா மட்டும் சரியாயிடுமாடி? எனக்கு உன் தம்பி வரணும், அவன் நல்லபடியா வரணும். அது வரைக்கும் எனக்கு இந்த மாத்திரை, மருந்து, சாப்பாடு, தண்ணி எதுவுமே வேண்டாம். அம்மா நீங்க இப்படி இருக்கத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உன் அண்ணன் ஜெயில இருக்காண்டி, அது எனக்கு கஷ்டமா இருக்காதா? கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். அவன் சீக்கிரமாவே வந்துருவாம்மா. எப்போ? சீக்கிரமாவே. ஏன் நாளைக்கு கூட வரலாம். அவன் வரும்போது நீங்க இப்படி தெம்பு இல்லாம இருந்தா அவன் மனசு கஷ்டப்படாதா? சொல்லுங்க, அவனுக்காகையாவது சாப்பிடுங்கம்மா. மாத்திரை கொடு. இந்தாங்க குடிங்கம்மா. சரி வாங்க போய் தூங்கலாம். எந்திரிங்கம்மா. பொறுமையா எந்திரிங்க. எந்திரிங்க. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்ப அழற? அண்ணன் இருந்தா வீடே கலகலன்னு இருக்கும். இப்ப அவன் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. புரியுது. நம்ம கெட்ட நேரம் இப்படி எல்லாம் ஆகணும்னு இருக்கு, ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் தான், யுகி வந்துடுவா, எல்லாம் சரியாயிடும். சரியா? ஏய் அழாதுன்னு சொல்றேன்ல, முதல்ல கண்ணத்தோட. நீ அழுது அம்மா வேற கிளப்பி விட்டுறாத. எனக்கும் தாண்டி கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? உங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டம்னா எனக்கு ரெண்டு பக்கம்ல கஷ்டமா இருக்கு. யுகிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா, இவர் என்னடானா இங்கேயே இருன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. நான் இப்ப யுகிய பத்தி கவலைப்படுவேனா இல்ல அவரை பத்தி கவலைப்படுவேனா? எல்லாம் நம்ம தலை விதி. இந்தா மாமா தான் கால் பண்றாரு. நான் எதுக்கு பேசணும்? அவர் ஃபோன் பண்றதே பெரிய விஷயம். என்னன்னு கேட்டு தொலை. நீ ஓவரா பண்ணிக்காத. புடி. இருக்கிற பிரச்சனையில நீ வேற புதுசா இழுத்து விட்டுட்டு இருக்காத. அட்லீஸ்ட் உன் பிரச்சனையிலாவது அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்கல்ல. பேசு. அக்கா தயவு செஞ்சு பேசிருக்கா. ஒரு பிரச்சனை போதும். பேசுக்கா. பண்றதையும் பண்ணிட்டு இப்ப போன் பண்றாரா? அந்த மனுஷனை உண்டு இல்லைன்னு பண்றேன். மாலு மாலு கண்ணு. மாலு மாலு மாலு. யார் இந்த மாலு? மாலும் இல்ல காலும் இல்ல, அவ செத்துட்டா. மாலதி என்னது இது? ஜாஸ்தியா போன் பண்ணா செத்துட்டேன் கீத்துறேன் இப்படி கடுப்பு ஏத்துற. நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க? எனக்கு காசுதான் முக்கியம்னு இங்கே நான் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. மாலு கோச்சிக்காதடி. உன்னை விட்டு தனியா இருக்கிறதுக்கு என்ன கூட தானே கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் என்ன விட்டுட்டு போனீங்களா? அது உண்மை நம்பிட்டியா? அதெல்லாம் ஒரு டிராமாடி. என்னது டிராமாவா? சத்தியமா டிராமா தான். உங்க அம்மாவும் தங்கச்சி நம்ப வைக்கிறதுக்காக நான் போட்ட பிளான். எதுக்கு இந்த பிளான்? எல்லாம் ஒரு காரணமா தாமா. என் தம்பி இப்ப பண விஷயத்துல வசமா மாட்டிக்கிட்டாங்கல்ல. 5 லட்சம் பணம் கொடுக்குறீங்களா
பொண்ணை தானே கொடுத்தாகணும். எப்படி நம்ம ஐடியா? உங்க ஐடியாவும் நீங்களும் என்னையும் கோத்து விட்டீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? அதுக்கும் காரணம் இருக்குடா. அது என்ன காரணம்? நீ அங்க இருந்தாதான் அங்க என்ன நடக்குது, அவங்க என்னென்ன பண்றாங்கிறது தெரியும். என்ன மதிக்காம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, எல்லாத்தையும் நான் ஈஸியா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லாத போயிடும். புரியுது புரியுது. நீங்க கொக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வெண்ணையாக்கிட்டீங்கல்ல? ஆமாண்டிய வெண்ண. என்னது? இல்ல இல்ல இல்ல, வெள்ளை கட்டின்னு சொன்னேன். நீ செல்ல குட்டி, அம்மு குட்டி, நீ இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? போதும் போதும், ரொம்ப வழியாதீங்க. என்னமாலு, நான் தான் டிராமான்னு சொல்லிட்டேன்ல, கோவப்படாதடா, கொஞ்ச நாள் பொறுத்துக்க. வேற வழி பொறுத்து தானே ஆகணும். சரி, இது எத்தனை நாளைக்குன்னு சொல்லுங்க. அது உங்க அம்மா கையில தங்கச்சி கையில தாண்டி இருக்கு. முடிஞ்சா அவங்க மனசை மாத்த பாரு. வேலை முடிஞ்சா சீக்கிரம் வந்துரு. ஏங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்ன செல்லம் சலிச்சுக்கிற? உன்னை நம்பி தானே விட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது பண்ணுமா? பண்ணி தொலைக்கிறேன். இப்ப போனை வைங்க. மல 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 மல. என்ன அங்க என்ன நடக்குதுன்னு அடிக்கடி போன் பண்ணு, மறந்துடாத. பண்றேன், வைங்க. இனிமே என் பொண்ணுக்கு காவலா நான் இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என் கூடவே இருக்கணும், கதையெல்லாம் சொல்லணும், தூங்க வைக்கணும், அப்புறம் என் கூட விளையாடணும். சரியா? நான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து பார்க்குறேன். அதுக்கு எப்படின்னா நான் தினம் வந்தா உன் நிலைமை என்ன ஆகும்? அம்மா அம்மா, தூங்கிட்டாளா? நான் ஜன்னல் கிட்ட இருந்து கேட்டம்மா. பாப்பா விளையாடுற சத்தம் தான் கேக்குது. நீங்க எல்லாமே என்னைக்குமா தூங்கிருக்காங்க? அதானே, ராத்திரி முழுக்க அவ அப்படியே விளையாட்டும். அந்த சோபாவில் இருக்கிற குஷன் எடு, நான் இங்கே படி. சரிங்கம்மா. ஐயோ மலர், சீக்கிரம் போ. எமர்ஜென்சி லைட் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அவ இருட்டுல என்ன பயப்படுவா? சீக்கிரம் போ. ஐயோ, எங்க வச்சேன்னு தெரியலையே. ஐயோ, ஒரு இடத்துல வச்சு தொலைக்க மாட்டியா? கண்ட இடத்துல வைப்பியா? அதை எடுத்துட்டமா. அம்மா அம்மா அம்மா, கதவு திறமா. அம்மா, பாப்பா கதவை தரங்கம்மா. அம்மா, ஐயோ கடவுளே, உள்ள தப்பால் போட்டிருக்காளே. ஐயோ, இருட்டுனா பயந்துடுவாளே. அம்மா அம்மா, இது பாரு, கதவு திற. அம்மா இங்கதான் இருக்க, பயப்படாத. ஐயோ, இது பாரு, வெளிச்சம் வெளிச்சம் தெரியுதா உனக்கு? ஐயோ பாப்பா, என்னது இது? பாப்பா, வெளிச்சமே காணோம். பயமா இருக்குமா? ஒருவேளை ஃபிட்ஸ் வந்திருக்குமோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது மலர்? ஐயோ, அவளும் வெளியே வர முடியாம, நானும் உள்ள போக முடியாம. ஐயோ கடவுளே, என் பொண்ணை அம்மா, காப்பாத்து. பேசாம தாப்பால உடைச்சிடலாமா? ஐயோ, ஏதாவது பண்ணு.